இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு, அது சின்ன பிள்ளைங்களுக்கு, இளம் பெண்களுக்கு முகப்பரு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த கருவிழிகள், கண்ணை சுற்றி கரும்புள்ளிகள் இதெல்லாம் இருக்கும். அதுவும் ஒழுகுற மாதிரி உள்ள முகப்பரு உள்ள பிள்ளைங்கன்னா பாவம் ரொம்ப கஷ்டம். அந்த பிள்ளைங்க ஒரு சமுதாயத்தில் கூனி குறுகி நிற்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு எவ்வளோ மருந்து மாத்திரைகள் இருந்தால் கூட அது ஏன் வருதுன்றதை ஒன்று தெரிஞ்சுங்க. தோசை சுடும்போது ஈக்குவலாக மாவை அடித்தா கூட கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஹீட் அடியிலேருந்து வரும்போது மேலே ஓட்ட விழுதுலைங்க. இதான் முகப்பரு. உங்களுடைய உடம்புக்கு உள்ளேருந்து வர்ற ஹீட்டு வெளியில் வெடிக்குது, அவ்வளோதான். ஏன் முகப்பரு இங்கே வர்றதில்லை, இங்கே வர்றதில்லை, இங்கே வருதுன்னா இந்த இடத்துல தான் ரத்த குழாய் தோலோடு இருக்குது. அதனால் அந்த ஹீட்டு ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இந்த இடத்துல அந்த இடம் வெடித்து வருது. அப்போ நான் உள்ள ஹீட்டை எடுக்காமல் வெளியில் மட்டும் நான் மருந்து கொடுத்தா எப்படி நல்லா போகும்? பால் பொங்கி வரும்போது நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்ற மாட்டீங்க, அந்த சிம் வைக்கிறீங்க. அதுதான் நாங்கள் பண்ணுவோம். அக்குப்பட்டியில் என்ன பண்ணுறோன்னா, அக்குப்பஞ்சர் வைத்திய முறையில் அந்த ஹீட்டை எடுப்போம், ஹீட்டை ரிடியூஸ் பண்ணதை குறைப்போம், ஆட்டோமேட்டிக்காக அது காஞ்சிடும். ஸோ 30 நாள் வைத்திய முறையில் உங்களுடைய முகப்பொருள்லேருந்து முற்று முடிய நீங்கன்னா மருந்து மாத்திரை க்ரீம் எதுவும் கிடையாது. தினம் 1/2 மணி நேரம் வைத்தியம்.